ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு 3 ரெசிபி வச்சு முட்டை, சர்க்கரை, ஏலக்காய் வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க. இப்போ ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க 3 முட்டையுமே உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த ரெசிபி ஈஸியாக செஞ்சிடலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ அந்த பவுலில் 3 முட்டையுமே நம்ம உடச்சி ஊற்றிட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். முட்டை எல்லாத்தையும் நல்லா ஒரு பக்கமாக வர மாதிரி நல்ல விக்ஸ் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், எல்லா முட்டையும் நம்ம நல்லா அந்த மாதிரி ஒன்று விடாமல் நல்லா கலந்து எடுத்துட்டோம். இப்போ இது கூட 2 ஏலக்காயை தட்டி அந்த மேல் தொல்லியெல்லாம் எடுத்துட்டு உள்ளே இருக்கிற விதையை மட்டும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. சர்க்கரை இல்லாட்டி கரையாது, அதுக்காக நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட காய்ச்சி ஆற வச்சின பால் 250 ml சேர்த்துக்கலாம். இப்போ பாலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. முட்டை, ஏலக்காய், சர்க்கரை, பால் இது எல்லாத்தையும் நம்ம நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். பால் தண்ணி கொஞ்சம் கூட கலக்காமல் ஒரு 1/4 லிட்டர் பாலை ஃபுல்லாக அப்படியே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா ஈஸியாக வரும். இப்போ கலந்து வச்சுருந்த அந்த முட்டை கலவையை அப்படியே வச்சுட்டு இப்போ ஒரு பவுலில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா அந்த மாதிரி பாத்திரத்தில் நல்லா ஒட்டி வர மாதிரி தேய்ச்சி விட்டுடலாம். தேய்ச்சி விட்டுட்டு கலந்து எடுத்து வச்சுருக்கிற அந்த முட்டை கலவையை நம்ம இதில் ஊற்றிக்கலாங்க. இப்போ இது மேலே நல்லா கரெக்டாக இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சு நல்லா மூடிடலாம். இப்போ வானலில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு ஒரு சின்ன பவுலை எடுத்துக்கிட்டேன் நான். இப்போ அதில் நான் கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா இந்த மாதிரி அமுக்கி விட்டுறலாங்க, பவுல் நகராமல் இருக்கிறதுக்காக. இப்போ அது மேலே அந்த கலந்து வச்சுருக்கிற முட்டை கலவையை நம்ம வச்சுட்டு ஆவியிலே நம்ம வேக வைக்க போகிறோம். இட்லி எப்படி அவிச்சு எடுக்கிறோமோ அதே மாதிரி நம்ம இதை அவிச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சு விட்டுறலாம், நல்லா வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள், நல்லா கெட்டியாயிருச்சு. இப்போ நல்லா சூடு ஆறினதுக்கப்புறம் இன்னும் நல்லாவே கெட்டியாயிரும். இப்போ பாருங்கள், சூடுனா நல்லா ஆறிடுச்சு. நமக்கு இன்னும் கொஞ்சம் இலக்கமாக இருக்குது அப்படின்றதுனால நல்லா சூடு ஆறினதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வச்சுட்டேங்க. லைட்டாக இந்த மாதிரி சுற்றியும் கீறி விட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி கீறி விட்டுட்டு ஒரு பிளேட்டை மேலே வச்சு அப்படியே கமுத்தி எடுத்தோம்னா சூப்பரான ஸ்வீட் ரெடிங்க. இல்லை உங்களுக்கு நல்லா இன்னும் கூலிங் கூட சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் 1 ஹவருங்கிறத ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் கூட வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு பிளேட்டில் நம்ம கவுத்தி எடுத்துட்டோம். அழகாக நமக்கு சூப்பராக தயாராகிடுச்சு.
சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.